அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேசிய அறிவியல் தினத்தில் நம் மாணவர்கள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு அசோக் அவர்களோட கலந்துரையாட போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு உழைப்புக்கு முன்னுதாரணம் சொல்லலாம். சிந்தனையில் இருக்கட்டும், அவங்களோட செயல்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அறிவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வியக்கத்தக்க அளவில் இருக்கும். நான் அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட செயல்பாடுகளை எப்படி அவங்க இப்படி பண்ணுறாங்க, எப்படி அவங்க படிக்கிறாங்க, எப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அதே நமக்கு கிடைச்ச அதே 24 மணி நேரம் தான் அவங்களுக்கும். ஆனால் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பல புத்தகங்கள் படிப்பாங்க, பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்வாங்க, நிறைய தகவல்கள் திரட்டுவாங்க. இந்த ஒரு சிறந்த விஞ்ஞானியோட நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 2025 அறிவியல் தினம் என்னைக்கு நம்ம தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 29 சசி ராமன் பிறந்த தினத்தில் நம்ம வந்து அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். ஆனால் எல்லா வருடத்துலையும் 29 பிப்ரவரி வராது. அதனால பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம்னா லீப் வருடங்கள் மட்டும் தான் 29ங்கிற தேதி வரும். மற்ற நாட்களில் மற்ற வருடங்களில் பிப்ரவரி 28 மட்டுமே இருக்கிறதுனால 28 பிப்ரவரி எல்லா வருடமும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேரியங்குடி மாணவ மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அறிவியல் தின வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்விகளை நான் கேட்டேன். இதை ஒருங்கிணைச்ச ஆசிரியர் முருகன் மற்றும் பள்ளியில் வேலை வாங்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் அவங்க வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கும் என்னுடைய தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சில கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு விஞ்ஞானி எப்படி வேலை செய்கிறாரு, இங்கே இஸ்ரோ எப்படி வந்தது, இது மாதிரியான சில கேள்விகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறிப்பிட்ட கேள்வி வரையா நம்ம வரிசையாக ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களை பற்றி சொல்லுங்க. நான் விஞ்ஞானி ஆகணும்னா என்ன செய்யணும்? என்னோட பெயர் வந்து அசோக். நான் வந்து இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஒரு விஞ்ஞானியாக பணியாற்றுறேன். ஒரு விஞ்ஞானி ஆறுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானிக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அறிவோ அது மற்ற வேறு உலகத்திலும் வந்த ஒரு ஜீவனாகவோ இல்லை. இங்கே அறிவியல் படித்து ஒரு விஞ்ஞானி ஆகக்கூடிய திறமை அல்லது தகுதி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை மிக கூர்மையாக கவனிக்கணும், தொடர்ச்சியாக கவனிக்கணும். அதுக்கான கேள்விகளை ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். நீங்கள் எந்த துறையில் போகணுமோ அந்த துறையிலேயே உங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில் நீங்களும் விஞ்ஞானியாகவே உங்களுடைய எதிர்காலத்தில் பிரபலமாகலாம். இஸ்ரோ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் இஸ்ரோங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுக்கு தேவையான செயற்கைக்கோளில் விண்வெளியில் கொண்டே நிலைநிறுத்துறதுக்கு வேண்டி ராக்கெட்டும் அதற்கு தேவையான செயற்கைக்கோள்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா இப்போதைக்கு எத்தனை ராக்கெட் அனுப்பியிருக்கு? இஸ்ரோ இன்கோஸ்பர் அப்படின்னு 1969 விக்ரம் சாராபாய் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டார். பின்னர் தான் இது இஸ்ரோன்னு ஒரு பேர் மாற்றம் செஞ்சப்பட்டு 1971 அப்புறம் இஸ்ரோன்னு உண்டானது. இதனுடைய முதன்மை குறிக்கோள் இஸ்ரோ இந்த நாட்டுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்றத அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இங்கே புவியிலிருந்து விண்வெளிக்கு செயற்கைக்கோள் கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியாக ஒரு ராக்கெட் தேவைப்படுது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், செயற்கைக்கோளுடைய எடைக்கு தகுந்தாற் போல எந்த புவி வட்டத்துக்கு போகணுமோ அந்த நிலைநட்டத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வீச்சு இருக்கக்கூடிய ஒரு கருவியான ராக்கெட்டு. அதுக்கு பேர் தான் ராக்கெட்னு சொல்லுவோம். அது கொண்டு போகக்கூடிய பொருள் தான் செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் என்னன்னா, செயற்கைக்கோள் புவியில் நடக்கக்கூடிய காற்று, நீர், நிலவளம், பின்ன இதில் நடக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், கடலில் இருக்கக்கூடிய வளங்கள், பின்ன வேறு வேறு நாடுகளிலும் வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது, அது எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்கு புவியிலிருந்து மிக தொலைவில் சுமார் ஒரு 36,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு கருவி மானிட்டர் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுகிறது? இரண்டாவது சந்தேகம், செயற்கைக்கோளை எதற்கு விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும்? ராக்கெட் எப்படி விண்வெளிக்கு அனுப்புறாங்க? செயற்கைக்கோள் என்றால் என்ன? ராக்கெட் எப்படி வந்தது? செயற்கைக்கோள் எப்படி வந்தது? அடுத்து ஸ்ரீரா, ஸ்ரீநிதி, ஸ்ரீமதி இவங்களோட கேள்வி.
இந்த ராக்கெட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புவியிலேருந்து நீ ஒரு பந்து தூக்கி மேலே வீசினீங்கன்னா திரும்ப கீழே வரும். அப்போ என்ன இருக்கு, புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு. அப்போ இங்கேருந்து நம்ம வேற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தொடர்பு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ பக்கத்தில் உள்ள ஒருத்தர்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு வயர கேபிள் வச்சுக்கிட்டோம்னா அதோடய நம்ம தொடர்பு கொள்ள முடியும். வேற நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்பு கொள்றதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நீண்ட தூரம் நமக்கு கேபிள் போனோம்னா அதனால ஏற்படக்கூடிய இழப்பு இருக்குல்ல, அதனால வந்து நம்ம எளிதாக தொடர்பு கொள்றதோ ஏதோ சாத்தியம் இல்லை. அப்போ ரொம்ப குறைந்த செலவுல எளிமையான முறையில் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணணுங்கிறது தான் தேவைப்பட்டுச்சு உலகத்துக்கு. அப்போ தான் இந்த செயற்கைக்கோள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ செயற்கைக்கோள்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய வேற பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்பு கொள்வதற்கு செயற்கைக்கோள் வழியாக எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உதவி, அதாவது அந்த ஒரு கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுனால அதுலேருந்து நம்ம செயற்கைக்கோள் வழி அந்த தொலைதொடர்பு மற்ற முன்னாடி சொன்னது மாதிரி உள்ள பல ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு செயற்கைக்கோள் பயன்படுது. அப்போ அந்த செயற்கைக்கோளை புவியை தாண்டி அங்கே கொண்டு நிலைநிறுத்தணும்னா அதுக்கு ஒரு ராக்கெட் தேவை. ஏன்னா புவியீர்ப்பு விசையை தாண்டி ஒரு விசையோட இந்த செயற்கைக்கோள் கொண்டு அந்த நிலைவட்ட பாதையோட நிலை நிறுத்தணும். அதுக்கு ஒரு ராக்கெட்டு நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் ராக்கெட்டோட பயன். செயற்கைக்கோள் இன்னொன்று இப்போ நான் சொல்லிட்டேன். ஸ்ரீநிதி கேட்ட செயற்கைக்கோள் பல வகையான செயற்கைக்கோள் இருக்கு. அந்த செயற்கைக்கோள் ஒரு செயற்கைக்கோளுடைய பயன் முன்னாடி சொன்னது கூட அதுதான் அதனுடைய பயன்களாக இருக்கு. இந்தியா இப்போதைக்கு எத்தனை ராக்கெட் அனுப்பியிருக்கு? இது வரைக்கும் செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 127 செயற்கைக்கோள் 2024 வரை நம்ம இஸ்ரோ அனுப்பியிருக்கு. அது இல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகளும் பல செயற்கைக்கோள் பல காரணங்களுக்காக அனுப்பியிருக்கு. இதுவரை நம் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி திரு கரு அசோக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.